பல சட்டத்தரணிகள் உழைக்கணும், எல்லாரும் உழைக்கணும். கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவிற இல்லை. யாரும் கஷ்டப்பட்டார்கள் வழக்கு போனால் காசை கொடுக்காட்டா தோட பிடுங்கினோம், அல்ல காப்பை பறிக்கணும், அல்ல ஐடென்டி கார்டை வாங்கி வைக்கணும். படிக்கிறது வேற, முடிக்கிறது சோன் கோயில் தமிழ் தேசிய மாமாவியல். ஏன வேற தாப்பனுடைய கொலைக்கு நீதிமன்றம் போயில்லை. சரி, இலங்கை நீதிமன்றத்தை விடுவோம், சர்வதேச நீதிமன்றத்துக்கு போயில்லை. அடுத்ததுக்கு எல்லாம் சர்வதேசத்துக்கு போயினும் ஏன் இதுக்கு போயில்லை என்று அவர்களுக்கு தெரியும். நீதிமன்றம் போனால் யார் கொலை செய்ய வேண்டும் வெளியால வரும், வெளியால வந்தால் தங்களுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை என்றது நவீன நோக்கம். மகேஸ்வரன் நோனாக்கு என்ன பிரச்சனை? இது தெரிய வந்தால் அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கு. தெரிய வந்தால் வியாபாரம் செய்ய முடியாது, அரசியல் பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. இதான் நவீன பிரச்சனை. அப்ப இலகுவாக இபிடிபி என்று சொல்லிட்டு போகலாம். ஆனபடியினால் கஜி அப்ப கஜிந்தன் ஆனபடியினால் உங்களுக்கு முதலாவதுல தெளிவா இருக்க ஒண்ணு மட்டும் நினைக்கிறேன். நான் இப்ப நேற்றைக்கு ஒரு இது ஒன்று விட்டேன். நான் எது வீடியோ இதண்டு அவதூறுகள் சம்பந்தமாக ஒரு நீதிமன்ற விசாரணை யாரும் உங்கள்கிட்ட என்ன உறுதிப்படுத்தக்கூடிய இது இருந்த நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகலாம். நான் வெளிப்படையான விவாதத்துக்கு தயாராண்டு. இப்ப கிட்டத்தட்ட 1,00,000 எத்தனை பேர் பார்க்கிறோம்? 20,000 பேர். இது வேற நேற்றைக்கு இரவு 9-10 மணிக்கு ஏற்றினது. இது வேற 1,20,000 பேருக்கு மேல இது வேற பார்த்திருக்கணும். இன்னும் போகும். அப்ப அவையிட்ட நான் கேட்கிறேன். ஆனா அவையில் அதுல சாதகம் பெறும், பாதகம் பெறும். பாதகம் பெற நீங்க சொல்ற மாதிரி பூனாச்சி உண்ணாண்டம் பெறும். அது பெரிய அந்த மாதிரி ஆக்கள் வளம் தட்டினோம். அந்த அறம் இல்லாமல் தவறான அரசியல் வழிநடத்தலால எங்கட மக்கள் மத்தியில் அந்த அறம் இல்லாமல் போயிட்டு. நான் என்னட்ட இன்னும் அறத்தை வச்சிருக்கிறேன். நான் பிளவிட்டு என்று சொல்லி நீங்கள் என்ன உறுதிப்படுத்தினால், நான் ஒரு காலம் நான் பிடிச்ச முயலுக்கு 3 ஆள் என்று சொல்றதில்லை. நான் அதுக்கு வெளிப்படையா மன்னிப்பு கேட்கிற ஒரு ஆள், அதுக்கு பரிகாரம் காண்ற ஒரு ஆள். அதான் என்னுடைய கேரக்டர். இப்ப ஆயுத போராட்ட காலகட்டத்தில இருந்து 2 பேரு அதுவே கிட்டன் இருந்தால் அல்ல திணிப்பன் இருந்தால் அவங்க 2 பேரும் சாட்சி சொல்லுவாங்க. சொல்ல விளங்குவேன். சரி, காட்சி அடுத்த உங்களாக என்ன பேர்? மயூரன். கேள்வி கேட்டியல் அரியாலையில காணாமல் போயிட்டாரு. அப்ப ஆற்ற கட்டுப்பாட்டுக்களை காணாமல் போனது புலி கட்டுப்பாட்டுக்கு என்று சொல்றேன். அதாவது அரியாலையில இங்கால பக்கம் ராணுவ கட்டுப்பாடும் உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன், அங்கால பக்கம் புலி கட்டுப்பாட்டுகளையும் இருந்தது. வெங்க காணாமல் போனது புலி கட்டுப்பாட்டுகளை. பார் பிடிச்சது இபிடி. அப்ப அரசு கட்டுப்பாட்டுகளை இபிடி என்று சொன்னாலும் ஒரு தர்க்கத்துக்கு ஏற்றுக்கொள்ளலாம். புறாவை அழுது கொண்டு சொன்ன பதிவுல என்கிட்ட இருக்குது. ஐயா, நீங்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம், எனக்கு நிர்பந்தம், எனக்கு கஷ்டம், காசு ஆறுன்னு சொன்னவ அதான் சொன்ன. இன்றைக்குமா இருக்கிறார். அப்படி கணக்க சொல்லலாம். இந்த ஒரு பெண்மணி இங்க வந்து நீங்கள் எல்லாம் இதுக்கு வந்திருக்கிறீர்கள், அண்டையில இருந்து கிட்டத்தட்ட வந்திருக்கிறீர்கள். பொய்யா சொல்லினோம். ஒரு பெண்மணி ஒரு பேட்டி கொடுக்கிறார், நான் இதுக்குள்ள வந்த இடத்துல அம்மா நான் இங்க இருக்கிறேன் கத்தினதான். நீங்கள் வரைக்கும் யாரும் கத்தி கேட்டு இருக்கா? நீங்க பொய் நீங்க சுத்தி பாருங்க, ஒரு கத்தக்கூடிய இடங்கள் இருக்கா? எனக்கு அந்த நோக்கமும் இல்லை, அந்த விருப்பமும் இல்லை. கொலை வன்முறை கூட பிரச்சனை தீர்க்க முடியாது என்றார். சரி, கலை சொல்லுங்க, என் கூட கேள்வி என்னது? உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் சொன்ன நாங்கள் இங்க ஆக்களை திரட்டி 600க்கும் மேற்பட்ட பட்டியலை திரட்டி நாங்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினது. சர்வதேச மனித உரிமை குழுக்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறோம், சந்திரியாமையாருக்கும் கொடுத்திருக்கிறோம். விளங்குதுதாங்க. இதுக்கு தீர்வு காண வேணும் என்று சொல்லி பிறகு அதுல முக்கியமான ஆட்களை விசேடமான ஒரு விமானத்துல கொழும்புக்கு ஏற்றி கொண்டு போய் சந்திரியாமையோட கதைக்க வச்சு அதற்கான வேலையில நாங்கள் தொடங்கி கொண்டிருக்கல. கரையான் புத்தெடுக்க கருணாங்குடி என்றது போல போயிட்டது. அது எங்கிற கையை விட்டு போயிட்டது. திருப்பியும் நான் யோசிக்கிறேன், அதுல 2-3 சில பேர்
அதை அரசியலுக்காண்டி பயன்படுத்தினோம். அவர்களுக்கு பிரச்சனை தீரக்கூடாது, பிச்சைக்காரன் புண்மையாரி இருக்க வேண்டும். இரண்டாவது, அதை பயன்படுத்துவாங்களே சில பேர் இருக்கணும். இது வெளிநாட்டில இருந்து காசு எடுக்கிறதுக்காண்டி அவர்களுக்கு அது ஒரு தொழில். இப்ப என்ன மாதிரி இங்க இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு குடிசை கைத்தொழிலாக இருக்குதோ, இல்ல பிள்ளை என்று நான் சொல்ல இல்லை, நல்ல விஷயம். ஜப்பான் எல்லாம் அது இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் குடிசை கைத்தொழிலா இருக்கு, அது நல்ல விஷயம் அது. அப்ப அது போல இந்த காணாமல் போனாக்களை வச்சுக்கொண்டு அல்லது இந்த சிற கைதிகள் என்று சொல்லி வச்சுக்கொண்டு வேலை இருக்க வேணும். அவையில வச்சுக்கொண்டு அவங்களுக்கு ஒரு பிழைப்பு, நல்ல காசு வருது அவைகளுக்கு, அது அவையில தொழில். நான் அதுல கை போட விரும்பல. சரி, நீங்கள் திருப்பி கேளுங்க. அது அது நாங்கள் வர முந்தீங்க, அதாவது நாங்கள் இங்க யாழ்ப்பாணம் வந்து 96 கடைசியோ 97 ஆரம்பத்தால் இங்க வந்தது. அதுக்கு பிறகு கணிசமானாலும் குறைச்சிட்டோம். விளங்குதான். நாங்கள் இப்ப எங்கள்கிட்ட மக்கள் கனவேர் வரவழை கெட்டு 100 கணக்கில். அப்ப ராணுவத்திட்ட ராணுவம் இது பண்ண போனா உடனே சொல்லி டக்ளஸ் ராணுவம் பேசாம விட்டுடும். அப்படிதான் கனவேரை விட்டுருக்கிறேன். உங்களுக்கு இன்னொன்று தெரியும் தானே, எங்க மீசாலையில என்ன நடந்தது? மீசால ராணுவம் சுட்டது, அதுல ஒரு தப்பிட்டார், விரிசுவில் தப்பிட்டார். தப்பி யார்கிட்ட வந்து அரைக்கலம் கேட்டது? எங்கள்கிட்ட தான் வந்தது. நாங்கள் பிடிச்சு கொடுத்துறாங்க, எல்லாம் கொண்டு நாங்கள் இல்லத்தான். நாங்கள் என்ன செய்யறாங்க, அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது. அல்ல கிருசாம்பாள், கிருசாந்தி மற்றது சாகராம்பாள், இது யார் வெளியில ஓனது? மைசரி கூட நாங்கள் வெளியில ஓனது, நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினது. அப்ப நாங்கள் இதெல்லாம் செய்தது. அப்ப இதை பிரபாகரன் விரும்புகிறேன். பிரபாகரன் என்ன செய்த, எங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கறதுக்கு கூடாக நாங்கள் இந்த மாற்ற கொள்கை மாற்ற வேலை திட்டத்தில இருந்து ஒதுங்கிடுவோம் என்று நான் அவன்கிட்ட கற்பனை. என்ன மாதிரி தேர்தல்